இப்போ வந்து தகாத ஒரு செயலை செஞ்சால் நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கே அசிங்கமாக இருக்கும். நம்ம முகத்தை பார்க்க நமக்கு பிடிக்காது. அதுபோல் நம்ம மற்றவங்களும் நம்மளை பார்க்கும்போது நம்ம அழகாக தெரிய மாட்டோம் அவங்க பார்வையில். அதுபோல் இப்போ நான் தகாத செயல் என்ன, அழிக்கிற செயல் தான் தகாத செயல்கள். இப்போ நமது உடல் ஆரோக்கியத்தை அழிக்கின்ற உணவுகளை சாப்பிடும்போது நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு நோய்களை தருகிற உணவு, சோறெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, சோறு பிரியாணிலாம் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்? தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நோய்கள் வந்து உடல் பருமனாயிரும். அப்போ உங்கள் உடம்பை பார்க்குறதுக்கு உங்களுக்கே பிடிக்காது. அப்போது நீங்கள் வந்து உடல் பருமனாகி நோய் வந்த பிறகு தான் உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கே பிடிக்காமல் போகாது. அதை சாப்பிடும்போதே உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அந்த உணவுகளை சாப்பிடும். ஏன்னா அது ஒரு குற்ற உணவு. உங்களை அழிக்கின்ற ஒரு உணவு தான் இந்த அரிசி, சோறு எல்லாமே. இதை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா என்ன இடத்துல உடல் பருமனாகும், நோய் வந்து சக்கரை நோய், அந்த நோய், இந்த நோய் வந்து சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு உணவுகளை சாப்பிடும் பொழுது ஒரு குற்றத்தை செய்வது போல தான் நீங்கள் செய்வீர்கள். ஒரு குற்றத்தை செய்கிற உணர்வு தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு குற்றத்தை உங்களையே அழிக்கிற ஒரு குற்றத்தை செய்கிற அந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே அழகாக இல்லாமல் தான் தோன்றும்.